Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அனைவரும் அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம் அனைவரையும் அவர் ஆரவாரத்தோடு நம்மை அழைத்திருக்கின்றார். நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு முன்பே கர்த்தர் காத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நம் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்தித்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை காத்து வழிநடத்துகின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. இந்த நேரத்தில் சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மில் பலர் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். கர்த்தர் மட்டுமே முழுமையான அன்பும் அக்கறையும் கொண்டவர். அவருடைய அன்பு நிலையானது. அவர் ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார். மனிதர்கள் நம்மை ஏமாற்றினாலும் நம்மை படைத்த இறைவன் நம்மை ஒருபோதும் ஏமாற்றவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அதனால் நாம் அனைவரும் அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மிகவும் மனமுருகி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடியவர். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராகவும் கோபப்படுவதற்கு நீடிய சாந்தம் உள்ளவராகவும் அன்பும் உண்மையும் நிறைந்தவராகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விஷயங்கள் கடினமாக இருந்தாலும் உமது உறுதியான அன்பில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவும். அநீதியை எதிர்கொள்ளும் போது பொறுமையாக இருக்க எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவரோடு ஒன்றித்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. நான்
வார்த்தையானது ஜீவனுள்ளது, உயிருள்ளது என்று நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்வது 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கொடுக்கிறேன். பலப்படும் போது வரும் மனமேட்டிமை. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். உசியா ராஜா கர்த்தரை உண்மையாய் தேடினபடியினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வெற்றி மேல் வெற்றியை தந்தார். யாரு? அந்த உசியா ராஜாவுக்கு. அவன் செய்த காரியம் எல்லாம் வாய்த்தது, அவன் தொட்டது எல்லாம் துலங்கினது. அவன் தேசத்து மதில்களை பலப்படுத்தினான், அவன் கீர்த்தி வெகு தூரம் பரப்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆனால் அவன் பலப்பட்ட போது அவன் மனம் மேட்டிமையானது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவன் பெருமை கொண்டான். ஆசாரியர்கள் மட்டுமே தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்ட வேண்டும். ஆனால் உசியா ராஜா பெருமையினால் நிறைந்தவனாய் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் சென்று பிரவேசித்து தூபம் காட்ட முயற்சித்தான். அவனை தடுத்து எச்சரித்த ஆசாரியர்களிடமும் கடும் கோபம் கொண்டான் அந்த உசியா ராஜா. இதனால் தேவன் அவனை அடித்தார். அவன் குஷ்டரோகம் கொண்டு சாகும் வரை அவதிப்பட்டானாம். எந்த தேவன் அவனுக்கு வெற்றியையும் அனுகூலத்தையும் கீர்த்தியையும் பலத்தையும் தந்தாரோ அதே தேவன் அவனுக்கு குஷ்டரோகத்தையும் கொடுத்து அவனை அழிய பண்ணினார். நாம் குற்றம் உள்ளவர்களுக்கும் பலவீனமாய் இருக்கும் போது கர்த்தரை தாழ்மையுடன் தேடுகின்றோம். நம் ஆபத்து காலங்களில் கர்த்தரை உடைந்த உள்ளத்தோடு தேடுகின்றோம். ஆனால் நம் தேவைகள் சந்திக்கப்பட்டு அல்லது நம் வியாதிகள் சுகமடைந்து பலப்படும் போது ஒரு வகையான மேட்டிமை நமக்குள் வருகின்றது. அந்த மேட்டிமையோடு நாம் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மேல் கோபம் கொள்கின்றார். தாவீதை கர்த்தர் மிகவும் நேசித்ததன் காரணம் அவனுடைய தாழ்மையான குணம்தான். அவன் ஆடி மேய்க்கும் போது தேவனுக்கு முன்பாக எந்த மனநிலையோடு இருந்தானோ அவன் அரசனான பின்பும் அதே மனநிலையோடு தான் வாழ்ந்தானாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்ட போது அரசனான அவன் ஒரு வேலைக்காரனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நடமாடினான் தாவீதானவன். அது மட்டுமல்ல, அவன் பத்சேபாளிடம் பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி அவனை எச்சரித்த போது உடனே தன்னை தாழ்த்தி மனம் திரும்பினான் தாவீதானவன். நான் அரசன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன் என்று கர்த்தருக்கு முன்பாக கெத்து காட்டவில்லை தாவீது அரசன். கர்த்தருக்கு முன்பாக கெத்து காட்டுவது நமக்கு நாமே அடித்துக் கொள்ளும் சாவுமணி. நம் சமுதாயத்தில் மிகுந்த ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம், அதிகம் படித்திருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாய் இருக்கலாம், ஏன் நாட்டுக்கே ராஜாவாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக வரும்போது நம்மை மிகவும் தாழ்த்தி ஒன்றுமில்லாதவர்கள் போல நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் பணம் இருக்கின்றவர்களும் பணம் இல்லாதவர்களும் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், எந்த நிலையில் மனிதன் இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு முன்பாக தெய்வத்துக்கு முன்பாக வரும்போது அவர்கள் நாம் அனைவரும் தாழ்த்தி நாம் ஒன்றுமில்லாதவர் போல கர்த்தருக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தாசர்கள் மூலம் பேசப்படும் வார்த்தைகளை வாஞ்சையுடனும் தாழ்மையுடனும் கேட்டு பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளாக
பின்பற்ற நடக்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கின்றார். நாம் எத்தனை வருட விசுவாசியாய் இருந்தாலும் ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். மேட்டிமையான எண்ணங்களை விட்டு நம்முடைய பாவங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் அனைவரும் வீணாக வெட்டி பேச்சுக்கள், கர்வங்கள், அகங்காரங்கள் எதுவும் நம் அருகில் நெருங்க விடாமல் கர்த்தரை மாத்திரம் நாம் நோக்கி வரும் பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வர வேண்டும். ஆலயத்திற்கு ஏனோ தானே என்று ஆலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம். அப்படி நீ செல்வது நீங்கள் வீட்டிற்குள்ளே இருக்கலாம். நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் நன்றாக உடை அணிந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூய்மையான மனதை நாம் ஆண்டவரிடத்தில் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்மை பார்த்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம் தேவைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். நம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் முறியடிக்க செய்வார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இரட்டிப்பாகும். எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் இழந்தோமோ அதையெல்லாம் மீண்டும் நமக்கு கிடைக்க அவருடைய அருள் கிருபை நமக்கு தேவை. ஆகையால் தான் ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஓய்வு நாளை நாம் ஆலயத்திற்கு சென்று கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஓய்வு நாளா கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் ஏன் அதை சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மையே நாம் சிந்திக்க வைக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் கர்த்தரோடு நாம் ஒன்றித்து அவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும். அவருடைய பாதையில் செல்லும் பொழுது நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தலாம், அந்த பாவங்களால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தினால் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை முழு மனதோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாம் நோக்கி அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி நாம் காணிக்கை பாடல்களை பாடி துதிப்போமாக. Keep
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையினை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருடைய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய திருவுரையில் திருரத்தத்திலும் ஒருங்கிணைப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அன்பிற்காகவும் எங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உணவு, தங்கும் இடம் மற்றும் உடைகளை எங்களுக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வசிக்கும் போது உலக பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் நாங்கள் சிக்கிக் கொள்கிறோம். சில சமயங்களில் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான பணத்தை சேகரிப்பதில் எங்கள் கவனம் இருக்கும். பிதாவே, அநீதியமானதும் அழியக்கூடியதுமான உலக காரியங்களில் அல்லாமல் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேமிப்பதில் எங்கள் இருதயங்களையும் மனதையும் செலுத்த எங்களுக்கு உதவும். உமது சித்தத்தையும் உமது வழிகளையும் எங்கள் வாழ்க்கைக்கான உமது நோக்கத்தையும் தேட எங்களை வழி நடத்தும். உண்மையிலே முக்கியமானவைகளான அன்பு, உண்மை, உமக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்தல் போன்றவற்றில் முதலீடு செய்ய எங்களுக்கு உதவும். தாராளமாக இருக்கவும், நற்செய்திகளை செய்யவும், எங்களிடம் உள்ளதை ஏழைகளுக்கு பகிரவும் எங்களை ஊக்குவியும். பூமியில் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் உமது ஐஸ்வர்யங்களின்படி எங்கள் எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யபடி ஓ கர்த்தாவே, எங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேமித்து வைக்க எங்களுக்கு உதவும். இயேசுவின் உண்மையானதும் நம்பகமானதுமான நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கண்களை மூடி ஜெபிப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும்